வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஒன்றிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உதயகுமார், வி ராஜலப்பா இருந்தாங்க. பட் அவங்களாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 234 தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த 234 தொகுதியை தான் இந்த எம்பியாக பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து 40 இடங்களையும் ஜெயிச்சு மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சட்டமன்ற தொகுதி இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து வைக்கலாமே. இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. ஒரு 6-5 இருக்கும் சட்டமன்ற தொகுதி. அந்த 6லேயும் பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னிலை வருது. ஒன்றில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னிலை வரவே இல்லை. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து எத்தனை முன்னிலை இருக்குது, எத்தனை பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எல்லா இடத்தையும் பின்னடைவு தான். பட் இந்த 2,000 3,000 அதை விட்டும் பார்க்கலாம். தென் மாவட்டங்களை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதாவது சட்டமன்ற தொகுதிகள். இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது என்ன சொல்லுவார், நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வரும்னு சொல்லிட்டு. சட்டமன்ற தேர்தலோட முன்னோட்டம் தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலாக வச்சுக்கலாம். நம்ம திமுக வந்து 200+ தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுத்தியில் இறங்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்திச்சிச்சு. பாஜக பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து கேட்சப் பண்ணிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக வந்து மிகப்பெரிய லெவலில் பலமாக இல்லை, பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு தெரியுது தெளிவாக. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கட்சி தேமுதிக கூட பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் போனால் போயிடுவாங்க. அப்படி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி கண்ட்ரோல் போயிட்டாங்க. வேலுமணி என்ன சொல்கிறாரு, இந்த அதிமுக உருவாக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் 2026 ஜெயிக்க முடியாது, நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுத்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு வர வச்சுட்டார்ன்ற மாதிரி ஒரு இப்போ பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே உணர ஆரம்பித்தனால அவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி பிரயோஜனம் இல்லை, எல்லாருமே ஒன்றிணைய தான் நல்லது, எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்தால் இங்கிட்டு போகிறாரு அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லார் மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. உதயகுமார் சும்மா விடலாம், அவர் மேலேயும் ஏகப்பட்ட வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்டதை அமுக்கி அவர் மேலேயும் வழக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல்ன்றது தெரியும். ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் சட்ட ரீதியாக சந்திச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ராஜேந்திர பாலாஜியோ இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து சிறையில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அறிக்கையுமோ ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காம தான் இருக்கார். இப்போ செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா திமுக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் ஒரு வருஷமாக உள்ளே இருக்கார், வெளியே வர முடியல ஈடினால். டெல்லியை பகைச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனை வருன்ற மாதிரி வேலுமணி தங்கமணிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான அனுப்புன்னு சொல்லவே முடியாது. வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இவங்க 3 பேர் தான் செல்வாக்கான அனுப்புற. கோவையில் பார்த்திங்கன்னா வேலுமணி மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தங்கமணி நாமக்கல், அதேமாதிரி திருப்பூர், ஈரோடுலாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மீறி எதுவும் பண்ண முடியாது. அவங்க தயவுனால தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு, போய்ச்சாரன்னு சொல்லிட்டு கெத்தாக இருக்கார். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொங்கு மண்டலம் ஜெயிக்க முடியாதுன்ற இதுதான் நிதர்சனமான உண்மைன்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலி சமைச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.